இப்போ உண்மைகளே 2 வகைப்படும். உண்மைகள் ஆபத்துகளை தருகிற உண்மைகள், நமக்கு பாதுகாப்பை தருகிற உண்மைகள், அப்படி 2 வகைப்படும். அந்த வகையில் நம்ம பள்ளிக்கூடத்துலலாம் வந்து பள்ளிக்கூடம், கல்லூரி இதெல்லாம் புத்தகங்களில் படிக்கிற உண்மைகள் இருக்குல்ல, அறிவியல் சார்ந்த உண்மைகள். இதை அடிப்படையாக வச்சு தான் இந்த அணு உலைகள்லாம் அமைக்கிறாங்க. அணு உலைகள், அணு ஆயுதங்கள், அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறாங்க, அணுகுண்டுகளை தயாரிக்கிறாங்க. நீங்கள் அப்போ அதனால் என்ன ஆகுது? அழிவுகள் ஏற்படுகிறது. அப்படின்னா நீ படித்த அந்த உண்மைகள் இருக்குல்ல, புத்தகத்திலேருந்து படித்த உண்மைகள், இது ஆபத்துகளை தருகிற ஆபத்தான உண்மைகளை நம்ம வந்து ஆபத்துகளுக்காக பயன்படுத்துகிறோம், அழிவுகளுக்காக பயன்படுத்துகிறோம். இயற்கை சார்ந்த உண்மைகளை நம்ம அழிவுகளுக்காக பயன்படுத்துகிறோம். அதுபோல் வாகனங்களை தயாரிக்கிறோம். பள்ளிக்கூடத்தில் படித்து தான், புத்தகங்களில் படித்து தான், கல்லூரிகளெல்லாம் படித்து தான் நம்ம வாகனங்களை தயாரிக்கிறோம். அந்த வாகனங்கள்னால ஆக்சிடெண்ட் ஆகி வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் சாவறாங்க. உலகம் முழுக்க 10 லட்சம் பேருக்கு உடல் ஊனமடைகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ படித்த அந்த உண்மைகள் இருக்குல்ல, ஒரு வாகனங்களை தயாரிப்பதற்காக நீ அந்த உண்மைகளை இயற்கை சார்ந்த உண்மைகளை நீ வாகனம் தயாரிப்பதற்காக பயன்படுத்தினாய். அது உனக்கு அழிவை தருகிறது, ஆபத்தை தருகிறது. மனித இனம் அழிவதற்கு அது ஒரு காரணமாக இருக்குது. அப்படின்னா இது வந்து இந்த உண்மைகளை நீ ஆபத்துகளுக்காக பயன்படுத்துகிற. அப்போ இது ஆபத்தான உண்மைகள். புத்தகங்களிலிருந்து நீ படிக்கிற உண்மைகள் வந்து ஆபத்தான உண்மைகள், ஆபத்துகளை தரும், அழிவுகளை தரும். நம்ம பள்ளிக்கூடத்திலிருந்து படிக்கிற உண்மைகள் என்பது அழிவுகளை தரும், ஆபத்துகளை தரும் என்பது தான். அப்போ ஒரு பாதுகாப்பான உண்மைகள் எப்படி இருக்கும்? புத்தகங்கள்லேருந்து படிக்கக்கூடாது, பள்ளிக்கூடத்துலேருந்து படிக்கக்கூடாது. அப்படின்னா பாதுகாப்பான உண்மைகள், இயற்கை சார்ந்த உண்மைகள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, வாய் வழியாக கடத்தப்படுவதாக இருக்க வேண்டும். எதையும் எழுதாத, எதையும் வந்து பதிவு செய்யாத. வாயில் நீ பேசு, அதை கேட்குறது பதிவு செய்கிறது தான். அதான் இயற்கையான பதிவு. எதையும் புத்தகத்திலிருந்து படிக்காத, பிறரிடமிருந்து கேளு. பிறர் சொல்வதை நேரடியாக சொல்வதை கேளு. டிவியில் பார்த்து அந்த மாதிரி கூட கேட்கக்கூடாது. ஒருத்தர் நேரடியாக உங்ககிட்ட பேசணும் இயற்கையை பற்றி. இப்போ வந்து எனக்கு இயற்கை பூமி உருண்டை அப்படின்னு நான் ஒருத்தர் சொல்லணும். புவியீர்ப்பு சக்தி உள்ளது, எதை மேலேருந்து போட்டாலும் கீழே விழும், இன்றைக்கி மழை வரும், எல்லாத்தையும் வாய் வழியாக பேசு. எதையும் புத்தகத்திலேருந்தே தெரிஞ்சிக்காத. இதுதான் பாதுகாப்பான உண்மைகள். இப்போ புத்தகங்களே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்தில் ஆயுதங்களே நீ தயாரிக்கவே முடியாது. இந்த அணு ஆயுதங்களே தயாரிக்க முடியாது, அணு உலைகளே நீ கட்டமைக்க முடியாது. ஒரு புத்தகங்களே இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னா, டிஜிட்டல் புத்தகம் எதுவுமே இல்லை, புத்தகங்களே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? நீ இதை வந்து அடுத்த ஒரு வாகனங்களை தயாரிக்க முடியாது, ஒரு பிளைனை கட்டமைக்க முடியாது, ஒரு கப்பலை கட்ட முடியாது, உருவாக்க முடியாது. அப்போ என்னாகும்? அப்போ அது சார்ந்த விபத்துகள் இல்லாமல் போகும், அதனால் மரணங்கள் இல்லாமல் போகும். இந்த இயந்திர அறிவியல் உலகத்தையே உருவாக்க முடியாது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது இன்றைக்கி நிறைய போர்கள் நடக்குது. போர்களில் லட்சக்கணக்கான மக்கள் செத்து போகிறாங்க. இஸ்ரேல், பாலஸ்தீனா, ரஷ்யா, உக்ரைன், தமிழீழம், சிங்களர்கள் அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கான மக்கள் போர்னால் செத்து போகிறாங்க. அப்போது அதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த இயந்திர அறிவியல் உலகம் தான் காரணம். அதுக்கு என்ன காரணம்? இந்த இயந்திர அறிவியல் உலகம் எப்படி உருவாக்கப்பட்டது? நம்ம புத்தகங்களில் படிக்கிறோம். அதை வச்சு தான் அந்த அறிவியல் தொழில்நுட்பம், இது சார்ந்த தொழில்நுட்பம், இதை உருவாக்குகிற தொழில்நுட்பத்தை நம்ம புத்தகங்களில் தான் படிக்கிறோம். அதை வச்சு தான் இதெல்லாம் உருவாக்குறாங்க. அப்போ இந்த புத்தகங்கள் தான் இந்த அழிவுகளுக்கு காரணமாக இருக்கிறது. புத்தகங்களில் நம்ம உண்மைகளை தானே படிக்கிறோம். அந்த உண்மைகள் இது ஆபத்துகளை, அழிவுகளை ஏற்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகிறது, அழிவுகளை உருவாக்குகிறது. நம்ம நல்ல நோக்கத்துக்காக உருவாக்குனாலும் அதில் கெட்ட நோக்கமும் கெட்ட விளைவுகளும் ஏற்படுது. நல்லதை பார்த்து எவ்வளோ சந்தோஷப்படுறோமோ அதுபோல் கெட்டதை பார்த்து நம்ம ரொம்ப பாதிக்கப்படுறோம். அதனால் இந்த இயற்கை சார்ந்த உண்மைகள் நமக்கு கண்டிப்பாக தேவை. ஆனால் அப்போ அந்த உண்மைகள் நமக்கு பாதுகாப்பை தர வேண்டும், அழிவை தரக்கூடாது. அப்படின்னா அந்த உண்மைகள் எதற்காக பயன்பட வேண்டும்னு பேசி தான் நீ வந்து கடத்தணும். எதையும் புத்தகமாக எழுதக்கூடாது, புத்தகத்திலிருந்து படிக்கக்கூடாது. பிறரிடமிருந்து கேட்க வேண்டும், பிறரிடம் பேச வேண்டும், பிறர் பேசுவதை கேட்க வேண்டும், பிறரிடம் பேச வேண்டும். இதான் வந்து உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிமுறை. புத்தகத்திலேருந்து தெரிஞ்சிக்கக்கூடாது, புத்தகத்தில் உள்ளதை மற்றவங்கள்ட்ட கற்பிக்கக்கூடாது. எதாக இருந்தாலும் நம்ம வந்து நீ உனக்கு இப்போ நான் சிந்திக்கிறேன், சுயமாக சிந்திக்கிறேன், இந்த மாதிரி பேசுகிறேன்ல, இது கூட பதிவு செய்கிறது தான். ஒரு புத்தகத்தில் இது எப்போ வேணாலும் கேட்டுக்கலாம். அதுபோல் புத்தகத்தில் உள்ளதை நீங்கள் எப்போ வேணாலும் படிக்கலாம். இது கூட தவறு தான். இருந்தாலும் ஒரு விஷயத்தை இந்த உலகத்தில் நான் சொல்கிறதுக்கு நான் இந்த ஊடகத்தை நான் பயன்படுத்திக்கிறேன். இதுவும் செயற்கையானது தான். இந்த செயற்கையின் ஊடாகவே நான் ஒரு உண்மையை சொல்கிறேன்.
நானே தான் சொல்கிறேன். இதுவும் தப்பு தான் நானே சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு நான் சொல்லணும். அது மாதிரி பிறர் சொல்வதையும் நான் கேட்கணும், நேரடியாக கேட்கணும். அவ்வளோதான். இதான் ஒரு உண்மைகளை இப்போ தெரிந்து கொள்வதற்கான வழிமுறை. உண்மைகளை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருக்குது. ஆனால் அந்த ஆசையை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்? இந்த மாதிரி தான் தெரிஞ்சுக்கணும். பேசுவதன் மூலமாக பேசுவதை கேட்போம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு புத்தகத்தில் பதிவு பண்ணி, அதை எழுதி புத்தகத்தில் பதிவு பண்ணி, அதை பிறருக்கு கற்பித்து, அதை வச்சுக்கிட்டு புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கி, அந்த தொழில்நுட்பங்கள் அறிவியல் தொழில்நுட்பம் கடைசியில் நமக்கு அழிவு தான் தருகிறது. அதனால் இயற்கை சார்ந்த உண்மைகளை நாம் புத்தகத்திலேருந்து தெரிஞ்சு, அதை பள்ளிக்கூடத்துலலாம் கற்பித்து, கல்லூரியில் கற்பித்து, அதன் அடிப்படையில் அறிவியல் தொழில்நுட்பங்களை கண்டுபிடிச்சா கடைசியில் அது அழிவை தான் உருவாக்குறது. ஆக அழிவுகளுக்காக இந்த இயற்கை சார்ந்த உண்மைகளை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். புவியீர்ப்பு விசை, அணுசக்தி, அணு கோட்பாடு எல்லாத்தையும் அழிவுகளுக்காக பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் பேசுவதற்காக தேவைப்படுது. இதெல்லாம் பேசிகிட்டே முடிச்சிடணும். உனக்கு தெரிஞ்சதை நீ பேசி முடிச்சிடு. பேசி பிறருக்கு பிறரிடம் பதிவு செய். அப்போ அப்படின்னா புத்தகங்களே இல்லை, எனக்கு நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னா, இப்போ வந்து புத்தகங்கள் இல்லாமல் நீ ஒன்றால் அணு உலைகள் எதுவுமே உருவாக்க முடியாது. இந்த இயந்திர அறிவியல் உலகத்தையும் உருவாக்க முடியாது. ஒரு பில்டிங்கை கட்ட முடியாது. எல்லாம் புத்தகத்தில் படித்து தான் அவங்க உருவாக்குறாங்க. அப்படின்னா உனக்கு அப்போ பில்டிங்கே கட்ட முடியாதுன்னா பில்டிங்கே தேவையில்லை. இன்றைக்கி ஒரு நிலநடுக்கம் வந்து பில்டிங் இடிஞ்சு போச்சுன்னா எத்தனை ஆயிரம் மக்கள் செத்து போகிறாங்க. எல்லாருக்கும் ஒரு பிறவி தான், ஒரு தடவை தான் பிறக்க போகிறாங்க. அவங்க வாழ்க்கை அவங்கவுங்களுக்கு முக்கியம். இறந்து போகிறாங்க, குண்டு போடுறாங்க. அதே புத்தகத்தில் இருந்து படித்த அந்த அறிவியலை வச்சு தான் ஒரு அணுகுண்டு தயாரிக்கிறாங்க, அணு ஆயுதங்களை தயாரிக்கிறாங்க, அந்த ஆயுதங்கள் ஏவுகணைகளை தயாரிக்கிறாங்க. அதை கொண்டு புத்தகங்களில் படித்த உண்மைகளை கொண்டு ஒரு கட்டடங்களை உருவாக்கியிருக்கிற அந்த கட்டடத்து மேலே போடுறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே மனிதர்கள். அந்த ஏரோப்ளேன் மூலமாக ஏவுகணை குண்டுகள்லாம் போடுறாங்க. அப்போ அந்த ஏரோப்ளேனையும் யார் உருவாக்குறா? புத்தகங்களில் படித்தவங்க தான். அப்போ உண்மைகளை நம்ம வந்து அழிவுகளுக்காக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அப்போ உண்மைகள் வந்து ரொம்ப ஆபத்தானவைகள். உண்மைகளை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும்? ஒரு கத்தி மாதிரி தான் அது. அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். உண்மைகளை பேசுவதற்காக பயன்படுத்தணும். ஏன்னா உண்மைகளை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. உண்மைகள் வியப்பிற்குரியது. உண்மைகளை தெரிஞ்சுக்கணும், உண்மைகளை பேசுவது என்பது நமக்கு ஆசையாக இருக்கும். அது தெரிஞ்சுக்கிறது வியப்பாக இருக்கும். ஒரு விமானத்தை பார்த்தா வியப்பாக இருக்குல்ல, அதுபோல் அந்த விமானத்தை அது சார்ந்த உண்மைகள் இருக்குல்ல, அது எதை வச்சு விமானத்தை உருவாக்குறாங்க? இயற்கை சார்ந்த உண்மைகளை வச்சு தான் விமானத்தை உருவாக்குறாங்க. விமானம் எப்படி ஆச்சரியமானதோ அதுபோல் அந்த இயற்கை சார்ந்த உண்மைகள் அது பேசியே முடிச்சிடணும். நீ எதாக இருந்தாலும் உனக்கு தெரிஞ்ச எதையுமே பேசி முடிச்சிடும். பேசி கடந்து சென்று விடு. உண்மைகளை கடந்து செல். அந்த மாதிரி உண்மைகளை பயன்படுத்தணும். அப்போ தான் நமக்கு உண்மைகள் வந்து நமக்கு பாதுகாப்பாக இருக்குமே தவிர, இல்லைன்னா அதே உண்மைகள் நாம் பேசுவதற்காக பயன்படுத்தப்பட வேண்டிய உண்மைகளை நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? அந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சி அழிச்சிட்ருக்கோம். அதனால் பேசி கடந்து போனால் உண்மைகளை வச்சு நீ எதையுமே பண்ணாத. கட்டடங்களை உருவாக்காத, உலோகங்களை கண்டுபிடிக்காத, இயற்கையோடு இணைஞ்சு குடிசையில் வாழ்ந்துக்கிட்டு உனக்கு தெரிஞ்ச விஷயத்த நீ பிறரிடம் பேசிவிட்டு கடந்து செல். ஏன்னா அந்த உண்மைகள் என்பது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். உண்மைகள் எப்படிப்பட்ட ஆச்சரியத்தை தரும் அப்படின்னா, அந்த ஒரு விமானத்தை பார்த்தா எப்படி ஆச்சரியமாக இருக்குது, ஒரு விண்வெளி ஆராய்ச்சியை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது, மொபைல் ஃபோன் இது போன்ற கண்டுபிடிப்புகளை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குல்ல, அதுபோல் நாம் பேசுகிற உண்மைகள் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். நாம் பேசுகிற உண்மைகள், இயற்கை சார்ந்த உண்மைகள் பேசினாலே ஆச்சரியமாக இருக்கும். நீ அதை வச்சு இது போன்று கண்டுபிடிச்சா தான் ஆச்சரியமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆச்சரியத்தை தரும் என்கிற அவசியம் இல்லை. ஆச்சரியத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நீ ஒரு உண்மையை வச்சு இது போல் கண்டுபிடிச்சு தான் நீ ஆச்சரியத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நீ அந்த உண்மைகளை பேசினாலே, அதை கேட்டாலே ஆச்சரியமாக தான் இருக்கும். அதனால் அந்த ஆச்சரியத்தோடு நிறுத்திக்கணும். அதான் கட்டுப்பாடு. பேசுவதற்காக மட்டும்தான் இதை நீ பயன்படுத்தணும். இதை வச்சு நீ கட்டடத்தை கட்டுறது, விமானத்தை உருவாக்குறது, கப்பலை உருவாக்குறது, குண்டுகளை தயாரிக்கிறது, அணு உலைகளை கட்டமைக்கிறது, இதெல்லாம் தேவையில்லாத ஆச்சரியங்கள், ரொம்ப ஆபத்தான ஆச்சரியங்கள். அதனால் உண்மைகளை நம்ம எப்படி பயன்படுத்தணும்? இயற்கை சார்ந்த உண்மைகளை தெரிஞ்சுக்கிற அந்த தகுதி மனிதர்களுக்கு இருக்குது. பிற உயிரினங்களுக்கு இல்லை, அது தேவைப்படலைன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது அந்த உண்மைகளை மனிதர்கள் எதற்காக பயன்படுத்த வேண்டும்? பேசுவதற்காக பயன்படுத்த வேண்டும். மனித உறவுகளுக்காக பயன்படுத்த வேண்டும். பெரியவர்கள் தங்களுக்கு தெரிந்தவற்றை சிறியவர்களிடம் பேச வேண்டும். அதோடு முடிஞ்சு போச்சு அந்த உண்மைகள்.
பூமி உருண்டையா, அதோட முடிஞ்சு போச்சு. பூமி உருண்டை, அது வந்து சூரியன் வந்து மையத்தில் இருக்குது, அதை சுற்றி கோள்கள் சுற்றுது, இதெல்லாம் பேசுவதற்கானது. உடனே இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, அதை சுற்றி ஆராய்ச்சி பண்ணுறதும், நிலாவுக்கு போகிறது, செயற்கைக்கோள்களை மேலே ஏவுறது, இப்படி உண்மைகளை வச்சு, இயற்கை சார்ந்த உண்மைகளை தெரிந்து கொண்டு அதை வச்சு இவங்க வந்து ஒரு ஆடம்பரமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக அதை பயன்படுத்துகிறாங்க. என்ன நோக்கத்துக்காக? இதெல்லாம் வந்து கண்டுபிடிப்புகள் எல்லாமே ஆடம்பர வாழ்க்கைக்காக. அதுதான் நமக்கு ஆபத்தாக முடியுது. அதனால் நம்ம எல்லாரும் அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும். தனக்கு தெரிந்த இயற்கை சார்ந்த உண்மைகளை பேசத்தான் வேண்டும், பேசுவதை கேட்கத்தான் வேண்டும். அதோடு முடிஞ்சு போச்சு. அதை தாண்டி நீ எதையும் செய்யாத. ஆனால் புரிஞ்சுக்கோ, இந்த இயற்கையை புரிந்து கொள். நீ பேசுவதன் மூலமாக, பேசுவதை கேட்பதன் மூலமாக இயற்கையை புரிந்து கொள். அது மாதிரி பெண்களை பற்றி பேசு. பெண்களுடைய இயல்பு இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, அவங்க விருப்பம் இப்படி இருக்குது, எல்லாத்தையும் நீ பேசி முடிச்சிடு. இயற்கை சார்ந்த உண்மைகள். இன்றைக்கி மழை வரும், மழை வராது, அதன் மூலம் உனக்கு அது உண்மைகளை பேசுகிறது மூலமாக உனக்கு ஒரு பாதுகாப்பு. நாளைக்கு மழை வருமா வராது தெரில, இனிமேல் வெயில் காலம், இந்த மாதிரி இயற்கை சார்ந்த உண்மைகளை பேசு. அது மாதிரி வந்து அதெல்லாம் நட்சத்திரங்கள், குழப்பம் இல்லாமல் அந்த விண்வெளியை நீ பாரு, தப்பாக புரிஞ்சிக்காத. அதெல்லாம் சின்ன சின்ன நட்சத்திரங்கள், எல்லாம் சின்ன சின்ன சூரியன்கள், ரொம்ப தொலைவில் இருக்குது. நாமெல்லாம் சூரிய குடும்பம். இப்படி இது புவியீர்ப்பு சக்தி, பூமி உருண்டையானது, நிலா பூமியின் துணைக்கோள் நிலா, இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இது சார்ந்து உனக்கு என்ன தெரிஞ்சாலும் பேசுவதோடு நிறுத்திக்கோ. இந்த இயற்கை சார்ந்த உண்மைகளை வச்சு எதையும் கண்டுபிடிச்சி அதை வச்சு நீ ஆடம்பரமாக வாழணும்னு நினச்சேன்னு வச்சு, சொகுசாக வாழணும்னு நினச்சேன்னு வை. இயற்கை சார்ந்த உண்மைகளை கண்டுபிடிச்சி வீட்டில் பெரிய கட்டடங்களை கட்டி டிவி பார்த்து படுத்துக்கிட்டே, சோஃபா செட்டில் படுத்துக்கிட்டே, ஒய்ஃபை அப்படி இப்படின்லாம் பயன்படுத்திக்கிட்டு சொகுசாக இருக்கணும்னு நினச்சா அவனுக்கு அழிவு தான் ஏற்படும். அதனால் இந்த உண்மைகளை பாதுகாப்பாக பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி பேசுவது மட்டும்தான். பேசுவதோடு நிறுத்திக்கோ. இந்த புத்தகத்தில் எழுதுறது, புத்தகத்தில் உள்ள விஷயத்தை படித்து மற்றவங்களுக்கு கற்பித்து திணிச்சு தேர்வு எழுதி அதில் தேர்ச்சி பெற வைப்பது, அப்போ அதை அடிப்படையாக கொண்டு ஒரு தொழிற்சாலையை கட்டமைக்கிறது, பொருட்களை உற்பத்தி செய்வது, வாகனங்களை உருவாக்குவது, அணு ஆயுதங்களை உருவாக்குவது, மின்சாரம் தயாரிப்பது, இது எல்லாம் பண்ணன்னா இதனால் கடைசியில் உனக்கு ஏற்படுறது அழிவு தான் ஏற்படும்.